யாரு? எம்மாடி செல்வித்தாயே, என்ன நேரத்துல இங்க நிக்கிறீங்க? இல்ல பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். வழியில இந்த வயிறு ஏன் எங்க கிடக்குதுன்னு பார்த்தேன். வயரா நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போதாயே. என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? என்ன இது? கடையில வச்சிருந்தாலும் நல்ல விலைக்கு போகும். அனுமார் வாழ்வாரு நீண்டுகிட்டு போதே, பக்கத்து ஊர் வந்துட்டு போல் இருக்க. யாரா என் மேல கால் வச்சது? வீச்சர்வா வீராசாமிடானா? வீசிடுவா வீசி. நாளைக்கு உங்க ஊர்ல புதுசா திறக்க போற கால்வாயில வெடி வச்சிருக்கோம். நாளைக்கு உங்க ஊரே குண்டோட கைலாசம். அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதுடா. மாமா 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 செல்வி, எப்படி ஓடியாரு? புதுசா கட்டின காவாயை உடைக்க யாரோ வெடி வச்சிட்டு இருக்காங்க. தடுக்க போன வீரசாமியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ராசப்பு, கால்வாய்க்கு வெடி வச்சுட்டாங்க. நீ போய் அதை பாரு, நான் இவங்களை பாத்துக்கிறேன். எந்த நேரத்துல எதை செய்யணும்னு இல்ல? ராஜகுமார உன் தங்கச்சியை கட்டிக்க மாட்டாங்கிறதுக்காக நீதான் கால்வாவுக்கு வெடி வைக்கிறது காரணம்னு ஊர் முழுக்க பேசிக்குது. சும்மா நிறுத்துக்கம்மா. விட்டா நீங்களே என்ன போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. அறிவு கிட்ட ஊர் ஜனங்க தான் என்ன நம்பாம பேசுறானுங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து ஒத்து ஊதுறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. என்னடி தெரியும்? உன் அண்ணன் பையன் பொண்ணை கட்டிக்கல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தல, காத்துல பறக்க விட்டுட்டான். அது உனக்கு தப்பா தெரியல? ஊர்ல எவனோ சொன்னாங்கிறதுக்காக என் பையனை குத்தம் சொல்றியா? அப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜகுமாரன் தான். செல்வியை கட்டிக்கிறேன்னுட்டு கால்வாய்க்கா நிலத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மளையே கவ்வா தடிக்க விட்டான். நமக்குள்ளாரே சண்டையும் மூட்டி விட்டான். செல்வி கழுத்துல தாலி கட்டுறானா இல்லையான்னு அவனை இல்ல, அவன் அப்பனை கேட்கிற விதத்துல கேட்கிற. கொடுத்த வாக்குப்படி ஏழை வாழன்னு கூட பார்க்காம எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது என் கடமைப்பா. இந்த மாதிரி என் முன்னாடி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது எனக்கு தானே பெருமை. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, உன் பேத்தி கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்க போறேன். அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணியா? என்னப்பா தங்கராசு? தம்பி, உங்களுக்கு என்னாச்சு? சும்மா நிறுத்துக்கையா. ஊர் ஜனங்க முன்னாடி வச்சு பேசின விஷயத்தை ஊர் ஜனங்க முன்னாடி தான் தீர்த்துக்கணும். அன்னைக்கு இதே ஜனங்க மத்தியில உன் மவன் ராஜகுமாரன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறன்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எவையா பொண்ணு கேட்டு வருவான் சொல்லியா?
கொடுத்த வாக்குப்படி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உன் மவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் தாலி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளார உன் மவன் கட்டுற தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறல. ஐயா, வாங்கடா. என்ன நம்ம செல்வீரன் தங்கராசு ஐயாமோட செருப்படுத்த காமிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. மாப்ள, வேணாம் மாப்ள, சொன்னா கேளுங்க. மாப்ள, மாப்பிள்ளை மாப்ள, வேணாம், சொன்னா கேளுங்க. அண்ணே, என்ன அப்பாவுக்கு கும்பிடுங்க ஐயா. என்ன சுந்தரபுரி ஜமீன்காரங்க நம்ம ஊரை தேடி வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க? பாலப்பட்டியில கட்டு போட்டா மத்தே நாள்ல குணம் ஆயிடுன்னு சொன்னாங்க. அதான் பெரியவர் வீட்டு சமாச்சாரம் தெரு வரைக்கும் வரலாமா? யோ வைத்தியர, எண்ணெய பதமா காய்ச்சி வீட்டுக்கு கொண்டு வாங்க. சடங்குங்கிற பேர்ல இந்த கொடுமையெல்லாம் எப்ப நிறுத்த போறீங்க?
என் அம்மா நெத்தியில இருக்கிற குங்குமத்தை நான் அழிக்க விட மாட்டேன். ஏம்மா, ஊரு கண்ணு பட்டுடுங்கிறதுக்காக நான் சிரிக்கும் போதுலாம் என் கண்ணத்துல போட்டு வைப்பிய. இப்போ உன் மேல யார் கண்ணுமா பட்டுருச்சு? இந்த புள்ள சிரிக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் உன் பொட்டு அழிச்சிட்டியா? சொல்லுமா, சொல்லு. என்னங்க உங்க புள்ள கேக்குறானே, அதுக்கு நான் என்னங்க பதில் சொல்றது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.